ஒரு நிமிஷம் நிறுத்தி யாரோட ஹார்ட்டை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்கன்னு பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி உங்களை லவ் பண்ணுற ஒருத்தரை இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் செகண்ட் டைம் பார்க்கவே முடியாதுங்கிற அளவுக்கு உங்களை லவ் பண்ணியிருப்பாங்க. அவிய ஹார்ட்டை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க. அவங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லாதப்போ, நீங்கள் ரொம்ப ஹார்ட் டு லவ் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்தப்போ, நீங்கள் அவங்களுக்கு வெறும் கன்ஃபியூஷன் மட்டுமே கொடுத்துட்டு இருந்தப்போ கூட உங்களை டீப்பாக குவாய்ட்டாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பேற்பட்டவிய ஹார்ட்டை நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க. யோசனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரோட ட்ரஸ்ட்டை நீங்கள் சுக்குநூறாக உடைக்க போகிறீங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்கே எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுட்டு சுற்றிட்டு இருந்தப்போ உங்கள் பேரை, உங்கள் வல்னரபிலிட்டியை, உங்கள் சீக்ரெட்ஸை எல்லாத்தையும் அவி காட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பாங்க. என்னமோ அவி லைஃபே அதே நம்பித்தான் இருந்தது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்காக நின்று இருந்திருப்பாங்க. அவிக ட்ரஸ்ட்டை நீங்கள் உடைக்க போகிறீங்க. யோசனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாரோட லாயல்ட்டியை நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு பாருங்க. அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க. சத்தம் போட்டெல்லாம் அதை சொல்லிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. உங்களை வேணும்னு கெஞ்சிருக்க மாட்டாங்க. ஓவர் ட்ராமேட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எவ்ரி சிங்கிள் டைம் உங்களுக்காக ஷோ அப் பண்ணியிருப்பாங்க. ஒன்ஸ் அது உங்களை விட்டு போயிடுச்சுன்னா அப்போ தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அதுதான் உங்கள் லைஃப்பில் இருந்த ரேரஸ்ட் திங்குன்னு. அதே மாதிரி யாரோட நம்பிக்கை நீங்கள் உடைக்கிறீங்கன்னு பாருங்க. சிலர் நீங்கள் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை விட அவிக உங்கள் மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் வார்த்தை டவுட் பண்ணிட்டு இருந்தப்பெல்லாம் உங்களோட பொட்டன்ஷியல் என்னங்கிறது அவிகளுக்கு தெரிஞ்சிருந்துருக்கு. உங்கள் கை நடுங்கிட்டு இருந்தப்போ உங்களோட விஷனை அவங்க ஸ்டெடியாக பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவிகளோட ஃபெய்த்தை நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. யோசனை பண்ணிக்கோங்க. நாட் எவ்ரி ஒன் ஹூ ஸ்டேஸ் இஸ் ரீப்ளேசபிள். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் கூடவே இருக்கிறாங்கங்கிறதுக்கு வேண்டி அதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு ஆள் கிடைப்பாங்கங்கிற ஐடியா இருந்ததுன்னா ட்ராப் பண்ணிடுங்க. உங்களை ஒரு தடவை மன்னிக்கிறவியோ பொழுதுனிக்கும் மன்னிச்சிட்டே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்கள் மேலே பியூரான இன்டென்ஷனோடு இருக்கிறாங்கன்னா அதை நீங்கள் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துட்டீங்கன்னா அதை அவங்க சர்வே பண்ணுவாங்கன்னு கிடையாது. கேர்லெஸ்ஸாக நீங்கள் வாக்கவே பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சில லாஸஸ் எல்லாம் லெசன்ஸாக திரும்பியெல்லாம் வராது. உங்களுக்கு அது ரெக்ரெட்டாக தான் வந்து முடியும். சரிலோ.